அம்மா நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்குடா. ஏதாவது கவுச்சு ஸ்மெல் வருமோன்னு பார்த்தேன், ஆனா உண்மையிலே சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் நாங்க வீட்ல கூட செய்யாத எறா பிரியாணி தான் நீங்க செய்ய போறோம். வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை உரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி, நெய் ஊத்திக்கலாம், பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி, பல்லாரி போட்டுக்கலாம். பல்லாரி நல்லா அடங்கிடுச்சுப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போதும் மசாலா போடும்போது அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சிட்டோம்னா அடி பிடிச்சிடும். இப்போ புதினாவையும் மல்லியையும் போட்டுக்கலாம். பொடிசா அடியாச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ சுத்தம் பண்ணி வச்சா எறா சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கலர் ரொம்ப ரொம்ப டல்லா இருக்கு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டு விட்டுருங்க. அரிசி முக்கா வேக்காடு வந்துருச்சு. தண்ணியும் வந்துருச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். எங்க வீட்டுல இருந்து குக்கர் விசில் வராது, அதனால குறைஞ்ச தீயில ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அடுத்து ஆஃப் பண்ணிட்டு அரை மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம். நெய்யை ஊத்திட்டு தம்ம உடைப்போம். சுட சுட எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு வச்சிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பரா தான் இருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்.